திமுக பாஜக நெருங்குகிறது என்று தாவேகா ஊதி ஊதி பெரிதாக்கிய பலூனில் குண்டூசியை வைத்து குத்தியிருக்கிறார் கனிமொழி அவர்கள். என்ன நடந்தது? ஓம் பிர்லாவுடைய டீ பார்ட்டிக்கு போயிட்டாங்க. அவ்வளவுதான். திமுக இதுக்கப்புறம் பாஜகவோட நெருங்கிருச்சு, ஒன்று சேர்ந்துட்டாங்க, அவங்கள நம்பாதீங்க என்று குறிப்பாக சிறுபான்மை மக்கள் திமுகவோடு இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு அப்பீலை தாவேகா அரசாங்கம் தொடர்ந்து செய்து வந்தது. பட் அந்த விஷயத்தை தான் இப்போது உடைத்து நொறுக்கி இருக்கிறார் கனிமொழி அவர்கள். நேற்று பரவிய செய்தி, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதனுடைய பின்னணி என்ன, விளக்கம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு ஆரம்பிச்சிட்டாரே அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக பாஜக மறைமுக உறவில் இருக்கிறார்கள் இன்னைக்கும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் திமுகவை கேட்கறது அவருடைய உரிமை. இந்த காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குல்ல, அவங்கள ஏன் சார் நீங்க கேட்கல என்கிற கேள்வியும் நமக்கு இருக்கிறது. என்ன நடந்தது டெல்லியில் விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நேற்றைக்கு காலையிலிருந்தே ஒரு பயங்கரமான செய்தி, பயங்கரமான அரசியல் ரீதியிலாக எல்லாரையும் புருவத்தை உயர்த்தக்கூடிய வகையிலான ஒரு செய்தி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைய இதில் பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்கள் ஓம் பிர்லா அவர்களுடைய தேநீர் விருந்தில் கலந்து கொண்டார். ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சிகளே புறக்கணித்த போதும் திமுகவின் சார்பில் அதனுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டது என்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது, புருவத்தை உயர்த்த வைத்துள்ளது. பாஜகவை திமுக நெருங்குகிறதா என்கிற கேள்வியை எழுப்புகிறதுன்னு அந்த பதிவுகள் வந்தது. இது குறித்து எல்லாரும் கருத்துக்களை தெரிவித்தார்கள். வந்துச்சு போச்சு, உண்மைதானா, நெருங்கிட்டாங்களா, கேபினெட்டுக்குள்ளே போயிடுவாங்களா, எந்த மத்திய அமைச்சர் பதவி கேட்க வாய்ப்பு இருக்குது, டீலிமிட்டேஷனுக்கு ஏற்றுப்பாங்களா, எஃப்சிஆர்ஐ ஜேபிசிக்கு போய் திரும்ப வந்தால் ஏற்றுப்பாங்களா, நாளைக்கு யூசிசி கொண்டு வந்தால் ஆதரிப்பாங்களா மாட்டாங்களா, 2029 தேர்தலில் அப்போ திமுக அதிமுக பாஜக இணைந்து இவ்வளவு தூரம் அது பாட்டுக்கு போயிடுச்சு, இதெல்லாம் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்லாம் நேற்று மாலை கனிமொழி அவர்களிடம் கேட்கும் பொழுது அவங்க டீ பார்ட்டிக்கெல்லாம் நான் போகலை, அப்படியான இதெல்லாம் அவங்க எப்பொழுதும் போல் அழைத்தார்கள், அவங்க கூப்பிட்டாங்க, நாங்கள் அதுக்கு போகலை, இன்னமும் எங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாற்றித்தரப்படவில்லை. என்னுடைய நினைவுகள் சரியாக இருந்தால் காங்கிரஸ் இந்த கிளம்பி தாவேகா ஆதரிக்கிறோன்னு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த 2 நாட்களுக்குள்ளாகவே கனிமொழி அவர்கள் உடனடியாக ஓம் பிர்லா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் என்கிற முறையில் இதற்கு முன்பாக நாங்கள் காங்கிரஸோடு இணைந்து பயணித்தோம், எங்களுடைய சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கும். நீங்கள் கடந்த முறை அவர் கேசி வேணுகோபால் அந்த 50% கேட்ட போதும் சரி, அல்லது ராகுல் காந்தி பேசும்போதுமே உங்களுக்கு பின்னாடி இருந்து இவங்களுடைய ஒரு குரல் வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் தயாநிதி மாறனோ இல்லது ஆராசாவோ டிஆர் பாலுவோ மற்றவர்கள் தமிழிசை தங்கபாண்டியன் போன்றவர்களோ இப்படி பலருமே உட்கார்ந்துருப்பாங்க. நீங்கள் ஆற்காடு வீரசாமி சமயத்தில் இருப்பார். இவங்கெல்லாம் எழுந்து குரல் கொடுப்பது இல்லை என்ன ஏதுங்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு நிற்கிறது, மாரல் சால்டாரிட்டி இப்படியான வேலைகள் எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஏன்னா ரொம்ப இணக்கமாக இருந்ததுனால யார் காங்கிரஸ் யார் திமுகன்னு தெரியாத அளவுக்கு சீட்டு அக்கம் பக்கம் இருக்கும். சுப்ரியா சூலே, கனிமொழி அவர்கள், அதே போல் தமிழிசை தங்கபாண்டியன்லாம், அவங்க ஜோதிமணி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக விஷயங்களில் பேசுறது, போகிறது, வர்றது, ஒரு முயற்சிகளை முன்னெடுப்பது, இப்படி எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கடந்த காலத்தில் அவங்களே பதிவு பண்ணது தான். அப்படி இருந்த இடத்துல தான் கனிமொழி இந்த மாதிரி நாங்கள் இருந்துட்டோம், இப்போ அரசியல் ரீதியிலாக எங்களுக்குள் கூட்டணி முறிவு ஏற்படுத்திருக்கிறது, ஏற்பட்டதன் விளைவாக நீங்கள் எங்களுடைய இருக்கைகளை இடம் மாற்றி தர வேண்டும் அப்படின்னு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் கனிமொழி அவர்கள். அது இப்போ வரைக்கும் ஏன் நீங்கள் சீட்டை மாற்றுறதா வெறும் இடத்த மட்டும் மாற்றி கொடுக்கறது அல்ல. ஆக்சுவலாக இப்போ புதிய நாடாளுமன்றத்தில் என்ன ப்ராசஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா, உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இப்போ கடந்த காலத்தில் நீங்கள் ஃபிசிக்கலாக தான் இருந்திருக்கும், அதுக்கு பிறகு ஒருவேளை பயோமெட்ரிக் மாற்றுறாங்கனாலும் வர இடத்துல அது அட்டண்டன்ஸ் பதிவு செய்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ அந்தந்த சீட்லேயே கொண்டு போய் வச்சுட்டாங்க. நீங்கள் சீட்டில் உட்காந்து பதிவு பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய அட்டண்டன்ஸாக பதிவாகுமே தவிர, உங்கள் சீட்டுக்கு போகாமல் நீங்கள் வேறு சீட்டில் உட்காந்து ஃப்ரெண்ட் இருக்காரு, நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா வேறு பெஞ்சில் இடத்துல போட்டிருந்தாலும் ஃப்ரெண்டு கூட உட்காரன்ட்டு கிளம்பி போய் அங்கே உட்காந்துருவாங்க, இந்த பெஞ்சில் இந்த பக்கம் வர மாட்டாங்க, வேறு யாராவது மாற்றி விட்டு போயிடுவாங்க. நீங்கள் உங்கள் இடத்துல உட்காந்தா மட்டும்தான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் ப்ரெசென்ட்னு ஆகுங்கிற மாதிரிலாம் அவங்க அந்த பயோமெட்ரிக் மற்ற சிஸ்டத்தெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்தது. இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தால் இவங்க கட்டாயம் அவங்களுக்கு விருப்பம் இருக்குது, இல்லை நீங்கள் காங்கிரஸோட உட்கார வேண்டிய சூழலுங்கிற மாதிரி வரும். இல்லைன்னா இவங்க போய் ஃபிங்கரை வச்சுட்டு
பல நேரங்களில் பேசுகிற விவகாரம் வந்ததுன்னா காங்கிரஸ் பேசாமலே நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோம்னுட்டு போய் அவையினுடைய மையத்தில் நின்று கோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தே மாதர மசோதெல்லாம் அவங்க அப்படி தான் பண்ணாங்க. அப்படி போவதற்கான வாய்ப்பு இருக்குது, வழி இருக்குது. ஸோ அப்படி போயிடுவாங்க. இவங்க இருந்து பதிவு செய்வது அப்படிங்கிறது எல்லாம் போய் நீங்கள் எங்கள் ஃபிங்கரை மட்டும் வச்சுட்டு வேறு இடத்துல சீட்டு தள்ளி உட்காந்துட்டு அங்கேருந்து நான் பேசிக்கிறேன்னு கூட நீங்கள் போகலான்னு வச்சுக்கோங்களேன். பட் அதெல்லாம் அது ப்ரொசீஜரில் அப்படி கிடையாது. அதுலேயே பல கோளாறுகள் சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சூழலில் தான் அந்த கடிதம் குறிப்பாக நடந்து முடிந்த அந்த கூட்டத்தொடர் முழுக்க காங்கிரஸோட தான் நாங்கள் உட்கார்ற மாதிரி இருந்தது. நாங்கள் அது வேறு விதத்தில் சமாளிச்சிட்டோம். நீங்கள் இப்படியே கண்டிப்பாக என்ன ஒரு கூட்டத்தொடருக்கு நடுவில் போய் கொடுத்தா அது கரெக்டாக இருக்காது. அதனால் நீங்கள் அந்த சீட்டை மாற்றி கொடுங்க என்று அவரிடம் தங்களுடைய வேண்டுகோளை வைப்பதற்காக போய் அது வேண்டுகோள் வலியுறுத்தல் கனிமொழி அவர்கள் சந்தித்ததாக அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்தியா அலையன்ஸை பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு அவங்க போகலை. ஏன்னா கடந்த ஆண்டு அந்த நிறைவு இதுன்னு நினைக்கிறேன், பிரியங்கா காந்தி அவர்கள் போய் ஓம் பிர்லா அவர்களோட தேநீர் சாப்பிட்டு அந்த டீ பார்ட்டியில் கலந்து கொண்ட ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியாகியிருக்கும். இப்போ என்ன கேள்வி வரும்னா, திமுக இப்போ விளக்கிட்டாங்க, ஆனால் இவங்க விளக்குனாலும் அதுக்கு முன்பாகவே கூட்டணி உறுதின்னு செய்திகள் எல்லாம் போய் விவாதங்கள்ங்கிற அளவுக்கு எல்லாம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பல விவாதங்கள், பல்வேறு நேர்காணல்கள், பேட்டிகள் எல்லாம் அட்டி இறக்கியாச்சு. பிரேக்கிங்காக போட்டு இந்த பிஜிஎம்மோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஒரு விதமாக எல்லாம் இறக்கி விட்டுட்டாங்க. அது மொத்தமும் போய் சுத்தலில் ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உண்மைதான் போல இருக்குங்கிற இடத்துக்கு அது ஒரு பக்கம் போய் நின்றுச்சு. இது நின்றுட்டு இருக்கும் பொழுது இந்த விளக்கம் வந்தாலும் இப்போ இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வகையில் தாவேகா இருக்கானா இல்லை, அந்த வகையில் பார்த்தா தான் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் 2 பேரும் இணக்கமாக இருக்கிறார்கள், திமுகவும் பாஜகவும். நீங்கள் மசோதா வருது அப்படின்னா, அதாவது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சட்டமன்றத்தில் சொன்னார் இல்லையா, எனக்கு ஒரு தகவல் கிடைத்ததெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அதில் தலையிட்டார். நீங்கள் ஒன்று ஆதரிப்பாங்க, இல்லைனா எதிர்த்து வெளியில் வாக்களிச்சிருவாங்க, வெளியில் வாக் அவுட் பண்ணிடுவாங்க, வெளிநடப்பு அதுக்கு இது பண்ணி எதிர்த்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு தகவல் கிடைச்சுன்னு. அதே தகவலாக இல்லாமல் உறுதி செய்ததை போல அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியிருக்கிறார். அவங்க 2 பேரும் இணங்கிட்டாங்க. இப்போ இல்லைன்ன பிறகும் கூட இல்லை இப்படி ஒன்று நடந்திருக்கா இல்லையான்றதாக அதை அவர்கள் நிப்பாட்டுகிறார்கள். நமக்கு என்ன கேள்வினா, ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி இருக்குது. தேநீர் பார்ட்டிக்கு அவங்க போகலன்ட்டாங்க. ஒருவேளை போயிருக்கிறார்கள் என்றே சொன்னாலும் கூட போனதுங்கிறது ஒரு கெஸ்டர். இப்போ உதாரணத்துக்கு திமுக தலைவரை போய் விஜய் அவர்கள் சந்தித்தார் முதலமைச்சராகிட்டு, அது என்ன திமுகவோட அதுக்கு முன்னாடி அண்டர் த டேபிள் டீலிங் இருந்தது, இல்லை இனிமேல் இருக்க போகுது என்பதற்கான சந்திப்பா அப்படின்னா நீங்கள் மாண்பும்பீங்க. கடந்த காலத்தில் பிரியங்கா காந்தி அவர்கள் சபாநாயகர் கூட்டத்தை தேநீர் விருந்தில் கலந்து கொண்டார். அது காங்கிரஸ் பாஜக நட்பு கூட்டணி என்று சொல்ல வருகிறீர்களா என்றால் இல்லை, அது மாண்பு, அது அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திமுக இவங்கெல்லாம் கடந்த காலத்தில் புறக்கணிக்கவும் தான் செஞ்சுருக்கிறாங்க. அரசியல் கணக்குகள், அரசியல் காரணங்கள் 2 தரப்புக்கும் உண்டு தான் வச்சுக்கோங்க. இதே திமுகவும் கடந்த காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட போது அரசியல் நாகரிகம் இல்லாமல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோமா, இல்லை நம்ம பாராட்டினோமான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இன்றைக்கு அவர்கள் போகாத போதே போன கூட்டணி அப்படின்னா, கடந்த காலத்தில் பிரியங்கா காந்தி போனது என்பதும் கூட்டணிக்காகத்தானா என்கிற கேள்வி மட்டும் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆக்சுவலாக கடந்த குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டது இங்கே தமிழ்நாடு ஆளுநர் கொடுத்த டீ பார்ட்டி கூட அதுவும் பெரிய அளவுக்கு யார் வந்தா யார் வரல, அதனுடைய அலைன்ஸாக அதை நம்ம எப்படி பார்க்கணும், இந்த விவகாரங்கள் இந்த விவாதங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் கூட போனதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்போ ஓபிஎஸ் சேர்ந்துட்டாரா இல்லை அந்த சேர்ற அந்த ஃபேஸில் இருந்தாரான்னு தெரியல. ஸோ அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்ததை பார்க்குறோம். கேள்வி நமக்கு ரொம்ப எளிமையானது. ஓம் பிர்லாவை கடந்த முறை சிந்தித்த பிறகு காங்கிரஸ் பிஜேபி அண்டர்ஸ்டாண்டிங் போயிருந்தது உண்மை என்றால் திமுகவும் நெருங்குகிறது. நம்ம அதை வச்சு மட்டும் எடுத்துக்கலாம். திமுக ஒரு வகையில் ஒரு போஸ்டரை ஒரு கெஸ்டரை செய்கிறாங்க. அவங்களுக்கு சில அரசியல் கணக்குகள் இருக்கலாம். ஆனால் இது கூட்டணி தானா, அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் அறிவிக்கிற வரைக்கும் கூட கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பாஜகவோடு இருந்தவர்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான எதிர்வினையை தமிழ்நாடு செய்ததோ அதே எதிர்வினை கட்டாயம் செய்யத்தானே போகிறது. ஆக்சுவலாக நிர்மல்குமார் அவர்கள் ஏன் இதை சொல்கிறாருன்னா, அவங்க எதிர்பார்த்தது திமுக டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக முதலமைச்சர் கொண்டு வந்த மசோதாவை எதிர்க்கும்னு நினச்சாங்க. ஆனால் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு. ஸோ முதலமைச்சருடைய அந்த கணக்கு அப்படிங்கிறது அல்லது தாவேக்காவுடைய அந்த பொலிட்டிக்கல் கணக்கை திமுக அவங்க சுட்ட தோசையை வேறு மாதிரி திருப்பி விட்டுட்டதுனால என்ன பண்ணுறது? ஏன்னா அதிமுக எதிர்த்துருச்சு, அவங்க என்டிஏல இருக்கிறாங்க. அவங்க பாமக அதை மசோதா வரட்டும் என்று சொல்லி அவர்கள் அதை எதிர்த்து விட்டார்கள். பிரேமலதா அவர்கள் என்ன மசோதா தெரியும் இப்படி பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க.
ஸோ இவங்க 3 பேர் நீங்கள் இதுக்கப்புறம் பாஜக கூட இருக்காங்க நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் அது பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக பிரேமலதா அவர்கள் சொல்லும்போதே திமுகவின் ஸ்டாண்ட் இதுவாகத்தான் ஒருவேளை இருக்குமோன்னு பலரும் ஒரு சஸ்பென்ஸோட சர்ப்ரைஸோடு இருந்தாங்க. பட் பொலிட்டிக்கலி அதை வந்து ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் என்றால் எங்களுக்கு எப்போதும் உடன்பாடு தான் திமுக அதை ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பார்வையாக ஒரு பொலிட்டிக்கலி திமுக செய்த ஒரு வேலை. இப்போ அதனுடைய பின்னடைவை சமாளிக்க இதை கட்டுறாங்களான்னு கேள்வி இருக்குது. திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் நேற்றைக்கு ஒரு பதிவிட்டிருந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, கனிமொழி அவர்கள் அங்கே போனதுனாலேயே தேநீர் பார்ட்டி அட்டன் பண்ணுறதுனாலே இது கூட்டணி தான் நம்ம சொல்லுவோம்னா, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆளுநர் இப்போ சுதந்திர தினத்துக்கு ஒரு டீ பார்ட்டி கொடுப்பார், நீங்கள் இங்கே போகக்கூடாது. ஏன்னா ஆளுநர் கூட நீங்கள் போனீங்கன்னா பிஜேபி நியமித்த ஆளுநர், பிஜேபியோட நமக்கு கூட்டணின்னு ஒரு பேர் வந்துடும் இல்லையா, எனவே நீங்கள் போவீர்களா மாட்டீர்களா புறக்கணிப்பீர்களான்னு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு பதிவையும் நேற்றைக்கு தன்னுடைய எக்ஸ் பழக்கத்தில் எழுப்பியிருந்தார். அதுவும் ஒரு பக்கம் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் டீ பார்ட்டிக்கு போகிறவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கடந்த காலத்தில் ஒரு ஃபேமஸ் டீ பார்ட்டி ஒன்று தான் திரு வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு காரணமாக இருந்தது. டாக்டர் சுப்பிரமணியன் சாமி ஹோஸ்ட் பண்ணி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இவங்கெல்லாம் கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு தான் வாஜ்பாய் அரசுக்கான ஆதரவை ஜெயலலிதா அவர்கள் வாபஸ் வாங்கினாங்க. சோனியா காந்தி அவர்களை பிரதமராக என்கிற அளவுக்குலாம் அந்த காலகட்டத்தில் பேசவும் செய்தார்கள். ஸோ அது ஒரு சைடு நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். அந்த மாதிரியான டீ பார்ட்டிஸாக நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் பல நேரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். இதையும் எடுத்துக்கொள்வது உங்களுடைய உரிமை. ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது, இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நீங்கள் துரோகிகள், தமிழ்நாட்டுக்கு விரோதிகள், இதெல்லாம் சட்ட அமைச்சர் சொல்கிறார் இல்லையா. டீலிமிட்டேஷன் இவ்வளவு பிரச்சனை, உயிர் போகக்கூடிய தலையாய பிரச்சனை என்று சொன்னால், இஃப் இட் இஸ் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை என்று சொன்னால், கடந்த 21 நாட்களாக நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஏன் காங்கிரஸ் கட்சி தினசரி காலை கார்கே வீட்டில் கூடுகிற அனைத்து கட்சி கூட்டம், இந்தியா பிளாக் அலையன்ஸினுடைய அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கூட்டத்தில் ஏன் வாயவே டீலிமிட்டேஷனை பற்றி திறக்கலை, அது குறித்து அதை பற்றி நம்ம பேசணும் என்று நாடாளுமன்றத்திற்குள் பிரச்சனையை கிளப்புவதற்கு ஏன் அவர்கள் எந்த குரலையும் எழுப்பவில்லை என்கிற முக்கியமான கேள்வியை காங்கிரஸை நோக்கியே அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் சரி, தாவேகா தரப்பு எழுப்புவது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். தென்னிந்தியா பாதிக்கப்படும் தானே, தென்னிந்தியாவிலேயே காங்கிரஸுக்கு 3 முதலமைச்சர் இருக்காங்களே, இவங்களில் யார் டீலிமிட்டேஷனை பற்றி கடைசியாக வாய் திறந்தது? ரேவந்த் ரெட்டி திறந்தாரா தெலுங்கானா முதலமைச்சர்? டிகே சிவகுமார்ஜி அவர் எதுவும், டிகேஎஸ் அவர்கள் அன்னையா வந்து எதுவும் அது குறித்து கருத்து தெரிவித்தாரா? திரு விடி சதீசன் சேட்டா எதுவும் சொன்னாரா? தெரியலை. அப்போ என்னவா நீங்கள் இருக்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க? இங்கே ரேவந்த்காரும் திறக்கலை, அங்கே வந்து டிகேஎஸ் அன்னையாவும் சொல்லலை, சதீசன் சேட்டாவும் சொல்லலைன்னா நம்ம ஹிமாச்சலில் விட்டுறலாம். ஏன்னா அது ஹிமாச்சலில் அங்கே இருக்குங்கிறத தாண்டி மொத்தமே 4 எம்பி சீட்டு தான். அவர் சுக்வீந்தர் சிங் சுகு எப்பயுமே அவர் அது குறித்து கண்டுகிட்டது இல்லைன்றனால அவரை நம்ம விட்டுறலாம். இவங்க யாருமே வாய் திறக்கல, ஏன் திறக்கல நீங்கள் கேட்டுருக்கணும். இல்லை, ஒன்றும் இல்லை, நோ டீலிமிட்டேஷனை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆதரித்திருக்கிறது. திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள், கட்சியினுடைய மாநில தலைவர், மக்களவை கொறடா அவர்கள் சொல்லிட்டாங்க. ரைட், பக்கா, இதே நோ டீலிமிட்டேஷன் தான் எங்கள் ஸ்டாண்டுன்னு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பேசுமா? கார்கே அவர்களோ அல்லது ராகுல் காந்தி அவர்களோ, அசோக் கெலாட் அவர்களோ, அல்லது திக்விஜய் சிங் அவர்களோ, அல்லது நம்ம எடுத்திங்கன்னா நீங்கள் தீபிந்தர் ஹூடாவை கூட ஃபார் தட் மேட்டர் எடுத்துக்கலாம். இப்போ கேட்க வேண்டியது, காங்கிரஸினுடைய வட இந்திய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அது ஃப்ரம் அசோக் கெலாட்டில் தொடங்கி நீங்கள் திக்விஜய் சிங் எடுத்தாலும் சரி, நான் சொன்ன தீபிந்தர் ஹூடாவை எடுத்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா குமாரி செல்ஜா அவர்களாகட்டும், அல்லது பூபேஷ் பாகல் ஆகட்டும், அல்லது மகாராஷ்டிராவில் உங்களுடைய தலைவர்கள் யாராக வேண்டுமானாலும் ஆகட்டும், இவர்கள் டீலிமிட்டேஷன் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு நம்ம அதை வேறு மாதிரி கொண்டு போயிடலாம். கார்கே அவர்களும் ராகுல் காந்தி, கேசி வேணுகோபால் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி சொல்ல மாட்டாங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் இருந்தாலும் நீங்கள் போன 15ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் முழங்குனீங்க. அப்போ காங்கிரஸ் இந்த இடத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி வைத்திருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. அமைச்சர் அவர்கள் அரசியல் ரீதியிலாக திமுகவை கேட்கட்டும், அவங்க மட்டும் ஆதரித்து வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு என்ன அரசியல் விவாதங்கள் வருகிறதுங்கிறத வரும்போது தெளிவாக பார்க்க தான் போகிறோம். அப்படி இல்லாமல் அவங்க கூட்டணிக்கு போயிடுறாங்க என்றால் தமிழ்நாடு மக்கள் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறத அவங்க அடுத்த தேர்தலின் மூலமாக செய்து காட்டுவார்கள். நிச்சயமாக இல்லை, எந்த குழப்பமும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் கூட்டணியில் கூட இருக்கிறவர்களிடமிருந்து தெளிவை பெற்றுக்கொள்வது என்பது தாவேகாவுக்கு இந்த நேரத்தில் தேவையான ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.